சென்னை தீவுத்திடலில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளானது அங்கு தற்போது நடைபெற்று வருகிறது. அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தீவுத்திடலில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த சென்னை சங்கமம் விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற கலை விழா சென்னை இன்று தொடங்கி இருக்கிறது. சென்னை தீவுத்திடலில் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இதையடுத்து நாளை முதல் வரக்கூடிய 17ஆம் தேதி வரை தினமும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை சென்னையின் முக்கிய சந்திப்புகளில் சென்னை மக்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய வகையில் கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரையில் 18 இடங்களில் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சென்னை தீவுத்திடல், கொளத்தூர் மாநகராட்சி விளையாட்டு மைதானம், பெரம்பூர் முரசொலிமாறன் மேம்பால பூங்கா, ராயபுரம் ராபின்சன் விளையாட்டு மைதானம், மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்கா, செம்மொழி பூங்கா, நுங்கம்பாக்கம் மாநகராட்சி விளையாட்டு திடல், திருவள்ளுவர் பாரத சாரணியர் திடல், திருநகர் நடேசன் பூங்கா எதிரில் உள்ள மாநகராட்சி மைதானம் ஆகிய இடங்களில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பெசன்ட் நகர், சைதாப்பேட்டை, கே நகர் சிவன் பூங்கா, வலசரவாக்கம், பழனியப்பா நகர், லேமன் பள்ளி வளாகம், அதே போன்று அண்ணா நகர் டவர் பூங்கா, கோயம்பேடு ஜெயநகர் பூங்கா, அம்பத்தூர், எழும்பூர் அரசு அருங்காட்சியகம் ஆகிய இடங்களிலும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சங்கமம் விழாவை பொறுத்தவரையில் நாட்டுப்புற பாடல்கள், கானா பாட்டு, ராப் இசை, இருளர் பாட்டு, காணிக்காரன் பாட்டு, நையாண்டி மேளம், பறையாட்டம், புரவி, காளை, மயிலாட்டம், பம்பை ஆட்டம், படுகர் நடனம், துடுப்பு, மகுடம், சிலம்பாட்டம், கொம்பு, தாரை, ஜிக்காட்டம் ஆகிய கலைகள் இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பஞ்சாபின் பாங்கரா மற்றும் ஜிந்துவா நடனம், ஒடிசாவின் சம்பல்புரி நடனம், மணிப்பூரின் லைட் ஹரோபா நடனம், அதே போன்று காஷ்மீரின் ரூப் நடனம், பரதநாட்டியம், காவடி ஆட்டம், தெருக்கூட்டு, தப்பாட்டம், மேளம், ஆடல் பாடல் வில்லிசை, கையுறை பாவை கூத்து, கோல்கால் ஆட்டம், இறை நடனம் உள்ளிட்டவையும் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. சென்னை சங்கமம் நடைபெறக்கூடிய இடங்களில் கலைப்பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் உணவகங்களும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றன. தீவுத்திடலில் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து அந்த கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகள் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு பல்வேறு கடைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மூலிகை உணவகங்கள், கடல் உணவகங்கள், பாரம்பரிய மசாலாவுடன் கூடிய சுவையான கிராமிய உணவு வசதி. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.